முதல்ல பார்க்க வேண்டியது எல்ஐசின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ எல்ஐசிக்கு பக்கத்துலேயே நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட்டு 11வது கிளையை நல்லா கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கடா போய் வெஜிடேரியன் சாப்பிட்றது, வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டா கூட வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குன்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம கீதம் ரெஸ்டாரண்ட் மவுண்ட் ரோட்டில், அதுவும் எப்படி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல நல்ல கார் பார்க்கிங்கோட பியூட்டிஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி வீடே வேணாம், நாங்கள் கீதத்துலேயே வந்து ஸ்டே பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் கீதம் ரெஸ்டாரண்ட்டில். என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கீதம். இந்த கீதமோட 11வது கிளையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நானும் ஒரு சின்னதாக வந்து இங்கே இருக்கிறன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இல்லை நான்வெஜ்ஜு, நானும் வெஜ்ஜு தான். ஏன்னா வயசாக நான்வெஜ்ஜெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடேரியனுக்காக மாறணும் இல்லைங்களா? அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட நல்லா இருக்குது வயிறு, இல்லாட்டி வயிறு அப்படியே உப்பி போகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? எங்களோட லக்கி ஹேண்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே கிடைக்கும். இதுதான் கிடையாது. ஒரு வெந்தய தோசையாக இருக்கட்டும், அதுக்கு காம்பினேஷனாக ஒரு வடகரி, ஒரு ஆனியன் ஊத்தாப்பம், அப்புறம் வந்து தட்டு இட்லி, அதுக்கு ஒரு பொடி பார்த்திங்கன்னா அதில் ஒரு நெய். அதாவது சுவை வந்து இதுதான் இல்லை, நீங்கள் என்ன கேட்டாலும் உடனே நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்கிறோம். ஒரே ரெஸ்டாரண்ட் எங்கள் கீதம் மட்டும்தான். இது எங்கள் கீதம் இல்லை, நம்ம கீதம். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே சாப்பிட வைக்கணும். நான் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க சார். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவுன்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு நாள் கூட நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வரலன்னா எப்படி? அதுக்கு தான் நாங்கள் கீதம் வந்து 24 hours ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். 2 மணி ஆனாலும் நீங்கள் கேட்டால் சுட சுட இட்லி, வடை, பொங்கல், தோசை எல்லாமே கிடைக்கும் இங்கே. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சின்ன பிள்ளை இல்லை இல்லையா? ஸோ எனக்கும் சில ஆன்மீகம் சுற்றுப்பயணம்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் போயிட்டு வர வேண்டியது இருக்குது. இல்லை மூவி வந்து ரொம்ப குறைச்சிட்டேங்க. மூவி வந்து ரொம்ப பண்ணுறது இல்லைன்னு தான் இப்போ சொல்லுவேன் நான். சீரியல் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மார்னிங் போனால் ஈவினிங் 6 மணிக்கெலாம் வந்துடலாம். கொஞ்சம் எனக்கு வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இருக்குது. கொஞ்சம் எனக்கு அது நீங்கள் சுந்தர் சி சார் கிட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு வந்து இப்போ ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உமன் எம்பவர்மெண்ட் எடுத்தோம்னா நிறைய துறைகளை சாதிக்கிறாங்க. ஆனால் அந்த டேரக்டர் அப்படிங்கிறவங்க பெண்கள் கம்மியாக இருக்கும். இல்லை நீங்கள் அது சொல்லாதீங்க. இப்போ நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிறைய கண்டென்ட் நீங்கள் நிறைய யோசித்து வச்சுருக்கணும். ஏன்னா இவங்க முன்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளை பின்னாடி தள்ளிடுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே கிங்கு தான், நாங்கள் எப்போவுமே பின்னாடி இருக்கிற பிரின்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த சொசைட்டியில் பெண்களுக்கான நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோங்க. அவரை பற்றி தனியாக கேளுங்க, தனியாக சொல்கிறேன். டேரக்டர் தாண்டி பெண்கள் வந்து இன்னும் எந்த அளவுக்கு முன்னேறி வரணும் வந்திருக்காங்க? இல்லை வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம முந்தி வந்து வெறும் பானுமதி அம்மா மட்டும் தான் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க சுதா கோங்குரா இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் தான் கொண்டு வரணும். நீங்கள் தான் வந்து அவங்கள வந்து புஷ் பண்ணணும். நாங்களாம் வெளியே வர தயாராக இருக்கோம். 100% நாங்கள் இருக்கிறதுனால தான் உங்களால் ஜெயிக்க முடியுது. அதை முதல்ல சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. குட் ஈவினிங். எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாம் இந்த ஈவினிங் இங்கே வந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சரி, இது வந்து எங்கள் கீதத்தோட வந்து 11th பிரான்ச். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மோஸ்ட் சவுத் ஆஃப் த பிளேஸில் தான் எங்கள் என்டையர் பிரான்ச்சஸ் ஆர் தர். டி நகர் இஸ் தர் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா என்டையர் சவுத். ஸோ எகெயின் இந்த சென்ட்ரல் அண்டு சவுத் வந்து நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பாட்டை எடுத்தோம். வித் நிறையா கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட. ஸோ எங்களோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் அண்ட் ஈச் அவுட்லெட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக we want to produce and deliver to the people. இதுதான் கீதத்தோட இந்த சக்ஸஸ். அண்ட் எங்களோட ஷார்ட் பீரியடில் இந்த கீதம் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட். தென் we have some good team and future வந்து we have a lot of plans across சென்னை. ஃபஸ்ட்டு வந்து we are planning to expand எங்களோட என்டையர் பிஸ்னஸை வந்து சென்னை. அதுக்கப்புறம் again out of Chennai there's other states and South Indian has got lot of markets. Then across India first plant பண்ணுறோம், then globe
எல்லாம் இந்த பிராண்டை கொண்டு போகிறதுக்கு வந்து we are all it's a plan. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.